மெயின் என்னென்னா யாருக்கும் அடிபடக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணுறது ரிஸ்க்கான தொழில். யாருக்கும் அடிபடாமல் நம்ம ஹாப்பியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாலே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போதுமே நினைப்பேன். அதுதான் அது ட்ரீம் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னுங்க வரப்போகிறது எல்லாமே ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் சார் இருக்குது நம்மளுக்கு. நம்ம இதுதான் இப்படி தான் அப்படின்லாம் நம்ம நினச்சி போகவே முடியாது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை கிடைக்கிற லைஃப் எப்படின்னு சொல்லவே முடியாது. இறைவன் இல்லை யாருக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. சடனாக ஒருத்தருக்கு வந்து அப்கமிங்கில் பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுறான், சடனாக ஒருத்தர் கீழே இறக்கிறான். நம்ம என்ன மீட்டரில் நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறது அது இறைவன் கொடுக்குற ஒரு நம்மளுக்கு ஒரு ரைட்டிங். அது நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதுதான் கிடைக்கும். அதுவே தானாக அமையும், தானாக நம்ம அதுக்கு தகுந்தப்போ நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான் சார். சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் சார். திலீப் யார் சார்? யாராக தான் சார் இருக்க போகுது சார்? இன்னும் சொல்லப்போனால் அருண் சார் வந்து கிளைமேக்ஸே எனக்கு சொல்லலை சார். வீரதீர சூரனுக்கு வந்து கிளைமேக்ஸே எனக்கு லாஸ்ட் வரைக்குமே சொல்லலை. எனக்கு கிளைமேக்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான் எனக்கு கிளைமேக்ஸை பற்றியே ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டோரியுமே எனக்கு சொல்லியாச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு சொல்லவே இல்லை.